தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்பூர் அருகே முறையாக சிகிச்சை அளிக்காததால் இளம்பெண் உயிரிழப்பு தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட துர்காதேவி என்ற பெண் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நாகராஜ், விரிவான விவரம். கண்டிப்பாக ஷாம். ஆம்பூர் அருகே அரசு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இளம்பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காததால் இளம்பெண் உயிரிழப்பு கூறி அவரது உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஷாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி துர்காதேவி வயதிற்கு இவர் காதலித்து கலப்பு திருமணம் செய்து ஒரு வருடமான நிலையில் துர்காதேவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி அன்று முதல் பிரசவத்துக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது பணியில் இருந்த செவிலியர்கள் மற்றும் பணியில் இருந்த ஷர்மிளா என்ற மருத்துவர் துர்காதேவிக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லையும் இதனால் துர்காதேவி அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டு பெண் குழந்தை பிறந்தவர்களாக பின்னர் துர்காதேவிக்கு அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்படும் நிலையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அவருக்கு முறையாக அறுவை சிகிச்சை தொடர்ந்து ரத்தப்போக்கு அதிகமாகியுள்ளது. அதனை தொடர்ந்து துர்காதேவி மருத்துவர்கள் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியாமல் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். அங்கு தர்மபுரி சென்ற மருத்துவர்கள் அங்கு அவர்கள் சிகிச்சை அளிக்காமல் இறுதியாக மருத்துவர்கள் துர்காதேவியை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்த நிலையில் நேற்று இரவு துர்காதேவி பரிதாபமாக உயிரிழந்தால் இதனைத் தொடர்ந்து துர்காதேவி உடல் இன்று எல்மாமுகுப்பம் ஆம்பூர் அடுத்த எல்மாமுகம் பகுதியில் கொண்டு வரப்பட்ட நிலையில் ஆம்பூர் அரசு மருத்துவர் துர்காதேவிக்கு அனுமதித்திருந்த போது அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை. துர்காதேவி உயிரிழந்த கூறிய ஆம்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ஷர்மிளா மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி துர்காதேவி உறவினர்கள் ஆம்பூர் பேரணாம்பட்டு சாலையில் மேல் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த ஆம்பூர் துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குனர் கண்ணகி ஆகியோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதை குறித்து புகார் அளித்தால் துர்காதேவிற்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் இருந்தவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைஞர் சென்றனர். மேலும் தற்போது துர்காதேவியில் பிறந்த குழந்தை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மிக மோசமான சிகிச்சை நிலையில் அவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்ததால் தற்போது சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துர்காதேவியின் குழந்தையும் தற்போது உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றனர். இந்நிலையில் தாயும் மகள் 2 பேரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கையும் மருத்துவத்திலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர் கூறி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.